இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்களை பற்றியும், ஜெயலலிதா அவர்களை பற்றியும் பத்திரிகையாளர் வலம்புரிஜான் அவர்கள் நக்கீரனில் ஒரு தொடர் ஒன்றை எழுதியிருந்தார். அந்த தொடரில் எம்ஜிஆருக்கு எப்படி ஜெயலலிதா அறிமுகமானார்? ஜெயலலிதாவை அறிமுகப்படுத்தியது யாரு? பிறகு 1000ல் ஒருவன் திரைப்படத்தில் எப்படி ஜெயலலிதாவை ஒப்பந்தம் செய்தார் எம்ஜிஆர்? இப்படி பல சுவாரஸ்யமான தகவல வலம்புரிஜான் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அதுல அப்படி என்ன வலம்புரிஜான் சொன்னாரு அப்படிங்கிற ஒரு சுவையான தகவலை தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிரிப்பு வருது சிரிப்பு வருது, சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் செயலை பார்த்து சிரிப்பு வருது என்று பாடிய சிரிப்பு நடிகர் சந்திரபாபுவை இன்று பலர் மறந்து விட்டார்கள். அவரது தந்தை ஜே.பி. ரொட்ரிகல் விடுதலை போராட்ட வீரர், பழுத்த காங்கிரஸ்காரர். சந்திரபாபுவோ அந்த நாளிலேயே 1,00,000 வாங்குகிற நகைச்சுவை நடிகர். சந்திரபாபுவின் ஆதரவில் ஜெயலலிதாவும் அவரது தாயார் சந்தியாவும் 2 வருட காலம் இருந்தார்கள். சாப்பாடு முடிந்ததும் சந்திரபாபுவிற்கு வெற்றிலை மடித்து கொடுத்த ஜெயலலிதாவை பார்த்தவர்கள் இன்னமும் இருக்கிறார்கள். இந்த சந்திரபாபு தான் பி.ஆர். பந்துலுவிடம் ஜெயலலிதாவை அறிமுகப்படுத்தினார். நோக்கம் எப்படியாவது பி.ஆர். பந்துலு வழியாக எம்ஜிஆரை பிடிக்க வேண்டும் என்பதுதான். ஒரு நாள் சத்யநாராயண பூஜைக்காக பி.ஆர். பந்துலு சில சினிமாக்காரர்களை அழைத்திருந்தார். கிறிஸ்துவரான சந்திரபாபுவும் எம்ஜிஆரை பிடிக்க வேண்டும் என்பதற்காக பந்துலு வீட்டில் ஜெயலலிதா, சந்தியா ஆகிய மூவரும் சகிதம் காவல் காத்தனர். வெகு நேரம் கழித்து எம்ஜிஆர் வந்து சேர்ந்தார். அப்போதெல்லாம் பூஜை முடிந்திருந்தது. பூஜை நேரத்திலேயே ஷிட்னி ஷெல்டனின் ஆங்கில நாவலை படிப்பதில் ஜெயலலிதா கவனம் செலுத்தினார். அம்மா எவ்வளவோ கண்டித்தார். இப்போது சோறு போடுவது ஜெயலலிதா. சந்தியா சமாதானமாக போவதை தவிர வேறு என்ன வழி? எம்ஜிஆர் வந்ததும் எல்லோரும் எழுந்து நின்றார்கள். பி.ஆர். பந்துலுவும் அவ்வாறு எழுந்து நின்றதற்காக எம்ஜிஆர் கண்டித்தார். ஆனால் அவருக்கே ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. ஈசி சேரில் கால்களை ஆட்டிக்கொண்டு ஒரு வனதேவதை தமிழ்நாட்டின் தனிப்பெரும் நடிகர் வருவதை கூட பார்த்தும் பாராததும் போல ஆங்கில நாவல் படிப்பதில் ஆர்வம் காட்டிக் கொண்டிருந்தது. சந்திரபாபு ஆங்கிலத்தில் ஜெயலலிதாவை கடிந்து கொண்டார். இப்படியா நடந்து கொள்வது, திமிர் பிடித்தவளே என்றெல்லாம் கூட திட்டினார். ஆனாலும் ஜெயலலிதா எம்ஜிஆரை ஓரக்கண்ணால் ஒதுக்கினார். எம்ஜிஆர் தொண்டையை செருமிக் கொண்டே அவமானத்தை அலட்சியப்படுத்திக் கொண்டே ஜெயலலிதா பக்கத்தில் அமர்ந்தார். அப்போது சந்திரபாபு தான் முதலாக ஜெயலலிதா என்கிற நாகப்பாம்பை மனங்களை இன்றும் ஆளுகிற மகுடிக்காரர் எம்ஜிஆருக்கு அறிமுகப்படுத்தினார். எம்ஜிஆர் இடத்தில் தமிழிலே பேச வேண்டும், அதைத்தான் விரும்புவார் என்று சந்திரபாபு எவ்வளவோ ஜெயலலிதாவிடம் எடுத்து சொல்லியிருந்தார். அப்படி இருந்தும் ஹலோ ஹவ் ஆர் யூ என்று ஆங்கிலத்தில் பேசி எம்ஜிஆரை பழிவாங்கிவிட்டார். எம்ஜிஆருக்கு ஆங்கிலம் வரும், ஆனால் சரளமாக வராது. எம்ஜிஆருக்கு முகம் சிவந்து விட்டது. திரை உலகத்தில் எவரும் அலட்சியப்படுத்தாத தன்னை சர்வ அலட்சியமாக நடத்துகிற இந்த பெண்மணியை உள்ளுக்குள் எம்ஜிஆர் வெறுத்தது மாதிரி இருந்தாலும் பழி வாங்குகிற உணர்ச்சி அவருக்குள் படம் எடுத்து ஆடியது. எம்ஜிஆர் சந்திரபாபுவை தனியாக அழைத்தார். உனக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டார். சந்திரபாபு ஒளிக்காமல் மறைக்காமல் உள்ளதையெல்லாம் சொன்னார். தன்னை அவமானப்படுத்திய இந்த பளிங்கு பாஞ்சாலியை பழிவாங்கியே தீர்வது என்று முடிவெடுத்தார். ஆகவேதான் பி.ஆர். பந்துலு தயாரித்த 1000ல் ஒருவன் படத்தில் தனக்கு இணையாக ஜெயலலிதா நடிக்கலாமா என்று முடிவெடுப்பதற்கு எம்ஜிஆர் 30 நாட்கள் எடுத்துக்கொண்டார். வாழ்க்கையில் கிடைக்கவிருந்த மாபெரும் சந்தர்ப்பத்தை தனது அகங்காரத்தால் கொட்டி கவிழ்த்து விட்டார் மகள் என்று சந்தியா சுவரில் மோதிக்கொண்டார். இந்த 1 மாத காலத்தில் எம்ஜிஆரை சந்திக்க ஜெயலலிதாவும் அவரது அம்மாவும் செய்த முயற்சிகள் கொஞ்சம் நஞ்சமல்ல. கடைசியாக வடசென்னை முருகன் திரையரங்க உரிமையாளர் பரமசிவ முதலியார் தூது போனார். பலிக்கவில்லை. சந்தியாவிற்கு ஒரு காலத்தில் நெருக்கமாக இருந்த உமாபதி போனார். இருந்தும் எம்ஜிஆர் மசியவில்லை. எதிர்பாராமல் ஒரு நாள் பி.ஆர். பந்துலுவுக்கு போன் பண்ணி ஜெயலலிதா கதாநாயகியாக நடிக்கலாம் என்று ஒப்புதல் தந்தார் எம்ஜிஆர் அவர்கள். இதற்கு ஒரே காரணம், எம்ஜிஆரின் அண்ணி எம்.ஜி. சக்கரவாணியின் மனைவி. ஆத்தாலும் மகளும் பெரியவர் வீட்டில் கிடையாய் கிடந்திருக்கிறார்கள். 1000ல் ஒருவன் படப்பிடிப்பு வெள்ளிக்கிழமை தொடங்குவதற்கு பதிலாக பௌர்ணமி நாள் அன்று ஞாயிற்றுக்கிழமை தொடங்கியது. அது திராவிட இயக்கத்தின் பகுத்தறிவு சுடரோடும் இருந்த காலம். இந்த படப்பிடிப்பு தொடக்க விழாவில் ஜெயலலிதா கலந்து கொள்ளவில்லை. 30 நாட்களாக தன்னை பார்க்காமல் அலட்சியப்படுத்திய எம்ஜிஆருக்கு மூக்கறுப்பு பண்ணாவிட்டால் அம்மாவுக்கு தூக்கமே வராது. எம்ஜிஆர் புரிந்து கொண்டார். உடனடியாக ஜெயலலிதாவோடு கதாநாயகிக்கான ஒப்பந்தம் போட வேண்டும் என்று பி.ஆர். பந்துலுவை வற்புறுத்தினார். ஒப்பந்தம் கையெழுத்தானது. முன்பணமாக ரூபாய் 2,50,000 கை மாறியது. படப்பிடிப்பு நடந்தது. 9 நாட்களுக்கு பிறகு எம்ஜிஆர் மனதில் பழிவாங்கும் படலம் தொடங்கியது. நம்பியார் பேசுகிற வசனங்களை குறைக்க வேண்டும் என்று சொல்வதைப் போல 2 கதாநாயகிகள் இருந்தால்தான் 1000ல் ஒருவன் வெற்றிப்படமாகும் என்று எம்ஜிஆர் பந்துலுவிடம் தெரிவித்தார். பந்துலு வழியாக இதை தெரிந்து கொண்ட ஜெயலலிதா பதறினார். அப்போதும் எம்ஜிஆர் காலிலே விழ வேண்டும் என்று ஜெயலலிதாவிற்கு தோன்றவில்லை.
கண்ட்ரி ஃப்ரூட் என்று எம்ஜிஆரை திட்டினார். சந்திரபாபுவோடு இருந்த கனவுகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுகிற கார்மேக வண்ணனின் பெயர் கொண்ட புலவர் ஒருவர் எம்ஜிஆரிடம் போனார். கண்ட்ரி ஃப்ரூட் என்பதற்கு விளக்கம், வியாக்கணமெல்லாம் விரிவாக அவரிடம் எடுத்துரைத்தார். தூக்கி வா அவளை என்றார் எம்ஜிஆர். பிறகு அமைதியானார். அவசரப்பட வேண்டாம், 1000ல் ஒருவனாகவே இருந்து விடுவோம் என்று அமைதியானார். விளைவு, படம் 3 மாதங்கள் தடைப்பட்டது. பந்துலு நோய்வாய்ப்பட்டார். ஜெயலலிதாவிடம் அப்போது 2.5 லட்சம் ரூபாய் முன்பணம் இருந்தது. ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆர், பந்துலு, சந்திரபாபு, சந்தியா எல்லோரும் தூசி துரும்பாக தெரிந்தார்கள். 2.5 லட்சம் ரூபாய் கையில் வந்ததற்கே இந்த ஆட்டமா என்று அதிர்ந்த எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் கொட்டத்தை அடக்க திட்டம் ஒன்றை வகுத்தார். பணம் இல்லாதவன் பிணம் என்பது பொதுமொழி. ஆனால் ஜெயலலிதாவிற்கு பை நிறைய பணம் இல்லாவிட்டால் தூக்கமே வராது. யாருக்குத்தான் வரும் என்று கேட்க தோன்றும். ஆனால் நாளைக்கு விடிந்தால் விடியட்டும், துன்பம் முடிந்தால் முடியட்டும் என்று துண்டை உதறிவிட்டு தூங்க போகிறவர்கள்தான் இங்கே அதிகம். வங்கியில் இருப்பு குறைகிற போதெல்லாம் ஜெயலலிதாவிற்கு வாழவே பிடிக்காது. இதுதான் பொதுவான மக்களின் போக்கிலிருந்து ஜெயலலிதா முற்றிலும் வேறுபட்டவர் என்பது. ஜெயலலிதா இதுவரை 6 முறைகள் தூக்க மாத்திரைகளை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு தற்கொலை செய்ய முயற்சி செய்திருக்கிறார். இதில் 2 தடவைகள் வங்கியில் இருந்த பணம் குறைந்தது என்பதற்காகவே வாழ்வை முடித்துக் கொள்ள முயற்சித்தார் என்பதை அவரை சுற்றி இருந்தவர்கள் அறிவார்கள்.